இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய அவங்க பண்ணோம். தேவா சார் மியூசிக்லேருந்து டைரக்டர், ப்ரொடியூசருக்கு எல்லாரும் என்னோட வாழ்த்துக்கள். நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன போகும் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. நமக்கு முடிஞ்சதா தெரியல, போனதா தெரியல, வந்ததும் தெரியல. இந்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லைங்க சார், ரொம்ப என்கேஜாக இருந்தது. அப்புறம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது லாஸ்ட். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தாங்க. அப்படி கேஸ்ட்டை பற்றி பேசினா கொஞ்சம் கூச்சப்பறி வெக்கப்பட்டு பேசுகிற மாதிரிலாம் நினைப்பாங்க. இப்போ இல்லை, ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் வச்சு வாழ்கிறவன் அவன் மனுஷனாக இருக்க மாட்டான். கண்டிப்பாக மிருகமாக தான் இருப்பான். அவன் அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றார். நான் ஒரு கலைஞராக பணியாற்றியிருக்கேன். இது இப்போ மாஸ்க்கு படத்தில் நான் ஆர்டாயிரத்தில் ஒர்க் பண்ணேன். இப்போ 2வது படம் இந்த பாண்டியும் படங்கிற படம் தியேட்டரில் வந்து எல்லாரும் பார்க்கணும். நல்ல அருமையாக இருக்குது. இது உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய விருதை வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த விருதை வாங்கின படத்தில் ஒரு கலை இயக்குனராக பணியாற்றினதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு இந்த படத்தை வந்து இயக்குனர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்துச்சுன்னா தமிழ் சினிமா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. இந்த படத்தோட கதை வந்து நம்மளோட தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை எங்கேயோ ஒரு இடத்திற்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு செய்தி அந்த படத்தில் இயக்குனர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு. பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டாங்க. எல்லாம் கேஸ்ட்டுக்குள்ளே வந்து எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி மாமா மாச்சி பழகிட்டாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து மனுஷன்னா வாழ்கிறதுக்கு அழகு இல்லை. பழையபடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிருகமாக வாழ்கிறது தான் மனுஷனாக இருப்பான்ற மாதிரி நம்ம நினைக்க வேண்டி வரும். ஆனால் இது இப்போல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த மாதிரி படங்கள்னால மறுபடியும் கேஸ்ட் ப்ராப்ளத்தை உருவாக்குற மாதிரி கொண்டு போகக்கூடாது. இது அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் அங்கங்கே கிராமத்து சைடு கொஞ்சம் இருக்குது. கதை வந்து அதான் ரொம்ப பழமைவாதியாக இருக்கக்கூடாத மக்கள். மனுஷனாக இருங்க, மிருகமாக மறுபடியும் மாறாதீங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் நம்ம குரங்குலேருந்து வந்த மாதிரி தான் வாழ வேண்டிய மிருக வாழ்க்கை தான் வாழ வேண்டி வரும். ஆனால் இதுக்கப்புறமும் நவீன காலம்லாம் தாண்டி கம்ப்யூட்டர் காலம் போய் டெக்னாலஜியில் எங்கேயோ உலகம் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு இதை மாதிரிலாம் நம்ம யோசித்து பார்க்குறது நல்லா இருக்காது. இப்போ நிறைய கிராமத்துங்கள்லாம் வந்து இப்போ நல்ல சொந்த பந்தம் ஆகிட்டாங்க. அண்ணன் தம்பியை மாமா மச்சமெல்லாம் பழகுறாங்க. எங்கள் ஊர்லாம் வந்து அப்படி தான் இருக்காங்க. அப்படி கேஸ்ட்டை பற்றி பேசினா கொஞ்சம் கூச்சப்பறி வெக்கப்பட்டு பேசுகிற மாதிரிலாம் நினைப்பாங்க. இப்போ இல்லை, ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் வச்சு வாழ்கிறவன் அவன் மனுஷனாக இருக்க மாட்டான். கண்டிப்பாக மிருகமாக தான் இருப்பான். அவன் அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. இன்னும் லோ லெவலில் தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. தவிர இந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்க இருக்க அப்படி கிடையாது. இந்த மாதிரி படத்தில் வர மாதிரி வருங்காலங்களில் நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த மாதிரி மக்கள் வாழ்கிறாங்கனாக்கா அரசாங்கம்லாம் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தால் இன்னும் ரொம்ப கேவலமாக தான் போகும். அரசாங்கம் தான் இதை சரி பண்ணணும். இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த நாடு சரி இருக்காது, எதுவுமே உருப்படாது. பழையபடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிருகமாக வாழ வேண்டியது தான். அப்படி வராமல் இருந்தால் அவன் மனுஷனாக இருப்பான். அவன் தான் மனுஷன், அவன் தான் வாழ்க்கை. அதான் படம் சூப்பராக இருக்குது. டூ கம் அண்ட் வாட்ச். டைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பாட்டிங் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே சூப்பராக இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஹீரோஸ் 2 பேருமே, ஹீரோயின் எல்லாருமே. ஸோ டூ கம் அண்ட் வாட்ச், டோன்ட் மிஸ் இட் அவுட். இது வந்து ஒரு கலை சம்பந்தமான ஒரு படம் தான், ஒரு பறைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல். நம்ம நிறைய பேர் அதை மறந்துட்டோம் நம்ம. ஸோ திருப்பியும் கொண்டு வரதுக்காக இந்த படத்தை வந்து வரணும்னு நினைக்கிறேன். யா 2 ஹீரோஸ் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய அவங்க பண்ணோம். தேவா சார் மியூசிக்லேருந்து டைரக்டர், ப்ரொடியூசருக்கு எல்லாரும் என்னோட வாழ்த்துக்கள்.
எஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு பாரதிராஜா சார் மண் வாசனையிலிருந்து அப்படியே கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இமோஷனல், ரொமான்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எஸ் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் மேலும் மேலும் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான். இது நான் பெரிய லெவலுக்கு இது வரணும் இந்த படம். இல்லை எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவுமே. நான் ரொம்ப ஐ லவ் தி ஃபிலிம். தேங்க்யூ. யா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த பறையிசை பற்றி ரொம்ப நல்லா அழகாக விளக்கி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலி ஹீரோனி ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்காங்க லாஸ்ட் சீன். தேங்க்யூ. படத்துல வந்து பறைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா கொடுத்திருக்காங்களா? என்னங்க சார்? பறைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா கொடுத்திருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார். பறையிசை படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. படம் உங்களுக்கு எங்கேயும் போர்டிங்கமாக ஃபீல் ஆகல, லேகாக இருந்தது. படம் உங்களுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சா இல்லை லேகாக ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இல்லைங்க சார், ரொம்ப என்கேஜாக இருந்தது. அப்புறம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது லாஸ்ட். ஃபேமிலியாக பார்க்க முடியும். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் இது முழுக்க எடுத்திருக்காங்க. இது உண்மை ஸ்டோரி மாதிரியாக தான் இருந்துச்சு எனக்கு பார்த்த வரைக்கும். தேவா சார் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில். அதுக்கப்புறமா நடித்த ஓரும் ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்க, அந்த படத்துக்குள்ளேயே வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படமே பார்க்குறதுக்கு. இந்த பறையோட இசையும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸில் அந்த மேடம் நடிச்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து பறைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க சார். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேயும் லேகாக மாதிரி ஃபீல் ஆச்சா? இல்லை, எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன போகும் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. நமக்கு முடிஞ்சதும் தெரியல, போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. இந்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹீரோ எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து புதுசாக ஆக்ட் பண்ண மாதிரியே தெரியவே இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த காயத்ரி மேடமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை. அந்த லாஸ்ட் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறையை வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சார். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார்.